ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்போ நான் ஹிந்தியில பேசுனா என்ன ஆகும் உங்களுக்கு? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுமா, ரொம்ப அட்டாச் ஆயிருங்க. அதே மாதிரி தான் ஹைதர் அந்த லெட்டரை படிச்ச உடனே ஈஸியா அவருக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியுது. 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. அதை வந்து தாண்டவரா என்ன சொல்லுவாங்க, அங்க போய் தான் அவருக்கே தெரியும். எப்படி தெரியும்னா, அந்த லெட்டர்ல உருதுமொழியில் அம்மா எழுதியிருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு ஈஸியா கான்வர்சேஷன் போயிருமே, இது வந்து ஈஸியா இருக்குமா நம்ம வந்து சிவகங்கை மீட்டெடுக்க அப்படின்னு சொல்லி தாண்டவர் என்ன பண்றாரு, நம்ம வேலுநாச்சியார் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்காரு. உடனே ஹைதர் அலி என்ன பண்றாரு, ஓ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆனா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அது மூலியமா தான் என்ன பண்றாங்க, வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, எதிர்த்து போடுறாங்க. ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்குள்ள அனுமதி பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள். சரி, அன்னைக்கு ஒரு பெரிய பூஜை மாதிரி பண்ணி அவங்களாம் வாங்க சொல்லி ஒரு மதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி கோயில வந்து பூஜை பண்ற நாளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, குயிலின்ற அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபுல்லா வந்து நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணலாம். ஏன்னா ஹெல்ப் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, குயிலி இருப்பாங்க, அதுக்கப்புறம் உடையாள் இருப்பாங்க. உடையாள்னா யாரு அப்படின்னா, குயிலி வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இப்போ நீங்க 4 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னா 4 பேர்ல 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து குயிலியும் நம்மாவும். சரியா, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடையாளுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா, அவங்க வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணு. ஓகேங்களா, உடையாள் யாரு, ஆடு மேய்க்கிற பெண்ணு. இந்த மாதிரிலாம் வந்து நடக்க போகுதுங்கிறது வந்து குயிலிக்கு தெரியும், குயிலிக்கு தெரியுங்கிறது வந்து உடையாளுக்கு தெரியும். அதனால சில பேர் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, குயிலி அடுத்து என்ன பண்ண போறா, ஒரு அரசனை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கான அமைச்சரை நம்ம வீழ்த்தணுமா, அதுக்கு கீழே இருக்கவங்களை தான் நம்ம பிடிக்கணும். இப்போ நான் இங்கே வரணும் அப்படின்னா சாரே இப்போ எல்லா சுச்சுவேஷனும் சார் இருப்பாரான்னு தெரியாது. ஆனால் சாருக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நானும் ஒரு கான்வர்சேஷன் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி தான் அரசனுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க, அவங்க போட்ட பிளான் யாருக்கு தெரியும், குயிலிக்கு தெரியும். குயிலி போட்ட பிளான் யாருக்கு தெரியும், உடையாளுக்கு தெரியும். அதனால இவனை பிடிச்சா அரசு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வழியில போறப்ப கேட்குறாங்க. அடுத்து குயிலி என்ன பண்ண போறா, அரசியல் என்ன பிளான்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உடையாள் வந்து என்ன பண்றா, என்ன கொடுமை பண்ணாலும், என்ன அடிச்சு தொந்தரவு பண்ணாலும், உயிரை போற நிலைமை வந்தாலும் குயிலியை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அங்க என்ன நடக்குது, அடுத்து பிளான் என்னவும் சொல்லவே இல்லை. யார் சொல்லல, உடையாள் வந்து சொல்லவே இல்லை. அதனால அவளை வந்து அடிச்சு சாவடிச்சிடறாங்க. ஓகேங்களா, எதுவும் எந்த ஒரு விஷயமுமே வந்து சொல்லவே இல்லை. அடுத்து குயிலிக்கு